ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 21. இப்போ நம்ம ரீமரோ ஷீசோ இருந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கான். அவள் எடுத்த அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இப்போது அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். பட் ஆனால் அவங்க யாருமே பதில் சொல்லலை. ஏய் யாராச்சும் பதில் சொல்லுங்கள், இதெல்லாம் அவங்கக்கிட்ட வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு ராங்காவை அந்த இடத்துக்கு வர வைக்கவும் எல்லோரும் பயந்துக்கிட்டே வந்து இப்போ அட்டண்டன்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. மான்ஸ்டரெல்லாம் என் கிளாஸ்க்குள்ளே விடுத்தீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கத்துறான். என் பேர் மான்ஸ்டர் இல்லை ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்கா சொல்கிறான். இப்போ நம்ம ரீமரோ அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். யாருமே ரிப்ளை பண்ணல அப்படின்னே நம்ம ராங்கா முறைக்கவும் அவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களை பயம் கொடுத்து இது பண்ணக்கூடாது, இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்படின்னு நம்ம ரீமரோ நினைக்கிறான். நான் வேணால் ஜாலியாக ஒரு எக்ஸாம் வைக்கவா அப்படிங்கிற எக்ஸாம் வைக்கிறதுல என்ன ஜாலி இருக்குது, அது எங்களுக்கு டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் எப்படியும் நாங்கள்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களை இஷ்டப்படி விட்டுட்டாங்க, நீங்களும் அதேமாதிரி விடுங்க அப்படிங்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் ஆனால் இது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் எல்லாத்துக்குமே 10 நிமிஷம் டைம் கொடுக்கப்படும், யார் என்னையை தோக்கடிக்கிங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லவும் எங்களுக்குலாம் 10 நிமிஷமே தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக அவங்கள தோக்கடிச்சிடுவோம் அப்படிங்காங்க. சரி ஓகே, நீ ஒரு ரெஃப்ரியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்றான். இப்போ ஃபஸ்ட் யார் வரீங்க அப்படிங்கவும் அந்த ஒரு பையன் வரான். இப்போ அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறான். நீ என்ன வேணால் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ரெஃப்ரி பையன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரீமருவை இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். பட் ஆனால் நம்ம ரீமருவை அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபயர் பவரெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்போ இவனுக்கு பரவாயில்ல, நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்கான். பட் ஆனால் நான் நம்ம மிஸ் ஷீசோ மாதிரியே தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தோற்று போயிட்டு அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே ஓடிடுதான். அதுக்கப்புறமா அந்த க்யூட்டான பொண்ணு பார்க்குறதுக்கு ஷீசோ மாதிரியே இருக்கா. அந்த பொண்ணு வரா, விடாத அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இவளுக்கு என்ன பவர் இருக்கோ அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த புக்கை தூக்கி நம்ம மேலே போட பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா வாட்டர் பவர் இருக்குது. இதை பார்த்து நம்ம ரீமரோ பரவாயில்ல, அவளுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்போ அந்த பொண்ணு இதுக்குள்ளே வாட்டர் பிளேட் இருக்குது, ஒழுங்காக சரண்டர் ஆயிருங்க இல்லைனா உங்களை கொண்டுருவா அப்படின்னு சொல்லுவோம். அடி பாவி, இந்த வயசுலேயே எப்படி பேசுதால அப்படின்னு நம்ம ஸ்லைம் அதிர்ச்சி ஆகிறான். அவ்வளோதான் அப்படிங்கவும். பட் ஆனால் இந்த ட்ரிக்கெல்லாம் என் கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு உன்கிட்ட ரொம்பவே அதிகமான திறமைகள் இருக்குது அப்படின்னு பாராட்டவும் அந்த பொண்ணை அழ ஆரம்பிச்சிருதா. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுதா. இப்போ அடுத்த பையன் வந்து லைட்டிங் பவரை வச்சு அட்டாக் பண்ணுறான். நம்ம ரீமரோ அதை ரொம்பவே ஈஸியாக தடுக்கவும் இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு அந்த பையன் கதறிட்டு இருக்கான். என்னை எப்படி உங்களால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ கடைசியாக அந்த ரெஃப்ரி பையன் வாரான். அவன் கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி தான், ஒருவேளை இதுதான் பசர்கர் பவர் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுவும் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக அங்கேருந்து லைட்டாக நவுண்டு நம்ம ரீமரோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசியில் அந்த பையன் ஒரு இடத்துல போய் முட்டிடுதான். டைமிங்கும் முடிஞ்சிருது. என்னை பார்த்து கற்றுக்கோங்க தோத்தாங்களிங்களா, நான் எப்படி இவரை தோக்கடிக்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீரமாக வந்து பேசிக்கிட்டு ஏதோ பெரிய அட்டாக் தான் பண்ண போகிறான்னு பார்த்தா சாதாரண பொம்மைகளை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கும் திறமை இருக்குது, இவளோட கண்ட்ரோல் பண்ணுற பவரை வச்சு மான்ஸ்டர்ஸ் மிருகங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் இவள் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அந்த பொண்ணுமே தோற்று போயிட்டா. இவங்க பாடி அதிக பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால பவரை யூஸ் பண்ண வச்சுருக்கான் நம்ம ஸ்லைம். பட் ஆனால் அந்த பவரை வந்து குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுது. இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்கள் எல்லாருமே என்கிட்ட தோற்று போயிட்டீங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஒழுங்காக என்னை டீச்சர்னு தான் கூப்பிடணும். அதுக்கப்புறமா நான் உங்கள் எல்லாரையுமே காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீசோட மாஸ்க்கை காட்டுறான். இது மிஸ்ஸோட மாஸ்க்லாம் அப்படிங்கவும் ஆமாம், ஷீசோ வந்து இந்த மாஸ்க்கை என்கிட்ட கொடுக்கும்போது உங்களையும் என்கிட்ட பொறுப்பாக தான் விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரீமருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஷீசு சின்ன பொண்ணாக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவள் உடம்புக்குள்ளே ஃபயர் ஸ்பிரிட் போனதுனால தான் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கா. ஸோ இவங்க உடம்புக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் டீச் அப்படிங்கும். என்ன டீச்சர்னு கூப்பிட்டுட்டாங்க, இனிமேலேருந்து நீங்கள் என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவன் கத்துறான். எல்லாருமே ஒரு தினசாக முடிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. அந்த ஸ்பிரிட்ஸை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயினியை பார்க்குறதுக்காக நம்ம ஸ்லைம் போகிறான். உடனே ட்ரெயினியாக அந்த இடத்துக்கு வாரா. லார்ட் ரீமர் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஸ்பிரிட்ஸை பற்றி அவன் கேட்கவும் எனக்கு வந்து ஸ்பிரிட்ஸை பற்றி தெரியாது. ஏன் அப்படின்னா முன்னாள் கோயினான அந்த ஸ்பிரிட் கோயின் கூட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன். இப்போ உள்ள ஸ்பிரிட் கோயினை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமருவா அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருந்தான். அடுத்த நாள் காலையில் அவன் கண்ணுக்கு இல்யூஷனாக ஷீசு தெரியும். கவலைப்படாத ஷீசு, அந்த பசங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான். இன்றைக்கும் நம்ம ட்ரைனிங் எடுக்கப்புறம் என்னையை யாராச்சும் தோக்கடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக் புக்கை காட்டவும் எனக்கு காமிக் புக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுமே சொல்கிறாங்க. அந்த க்யூட்டான பொண்ணு வந்து கொண்டு சொல்கிறா. சரி ஓகே அப்போ இது வேணும்னா என்னை தோக்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீன்னு போட்டி போட்டு எல்லாருமே தோற்று போயிருந்தாங்க. இதெல்லாம் மோசம் அப்படின்னு அந்த பசங்க சொல்லுவோம். நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக என்னை தோக்கடிக்கவே முடியாது. சரி உங்கள் முயற்சிக்காக நான் வேணா அந்த புக்கை கொடுக்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா வானத்தில் ஏதோ ஒன்று நடக்குது, பவர்ஃபுல்லான ஒன்று இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் சொல்லவோ பார்த்தா அது ஒரு ஸ்கை ட்ராகன். ஒருவேளை இந்த சிட்டியில் இதெல்லாம் சகஜமாக அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும் அது இங்கே அட்டாக் பண்ண தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிட்டேன்,
பசங்களை நீ சேஃப்டியாக பார்த்துக்கோறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அதை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த பசங்கள்லாம் வேணாம் நீங்கள் போகாதீங்கன்னு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் எனக்காக சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கவோ அது அந்த க்யூட்டான பொண்ணு கையில் போய் விழுது. உடனே அந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பியாகிறா. இப்போ நம்ம ஸ்லைம் அப்படியே பறக்கவும் இவருக்கு பறக்கிற சக்தியெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ஆச்சரியப்படுதாங்க. யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ மக்கள் எல்லோரும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கை ட்ராகன் வந்து இவங்கள ரொம்பவே பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட அட்டாக் எதுவுமே அந்த ஸ்கை ட்ராகன் மேலே வேலை செய்யலை. அவ்வளோதான் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தன் நினைக்கவும் பார்த்தா நம்ம ஸ்லைம் கரெக்டான டைமிங்கில் வந்து காப்பாற்றிட்டு தான் அது ஒரு ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்லைம் இதை ரொம்பவே அசால்ட்டாக காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருந்தான். இப்போ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், அதாவது அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஸ்லைமை மீட் பண்ணி ஒரு வியாபாரி உனக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற உனக்கும் பசங்களுக்கும் அப்படிங்கவும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைம் கேட்கவும் அவரோட உயிரை யாரோ இன்றைக்கி காப்பாற்றினாங்களா, இதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கவும் அவர் நம்பிக்கையான ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம் அவர் ரொம்பவே நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பசங்க இந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். ஆமாம் எனக்கு எதுக்கு விருந்து அப்படின்னு கேட்கவும் எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன தான் கெட்டப்பை மாற்றினாலும் நீங்கள் தான் காலையில் காப்பாற்றினீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பரவாயில்ல இவங்ககிட்டயும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னை பற்றி யாருன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கவும் உங்கள் நாட்டுக்கு அப்படிங்கவும் ஆமாம் எங்கள் நாட்டில் நிறைய வளங்கள் இருக்குது, பட் ஆனால் அதை விற்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, உங்களே மாரி ஒரு வியாபாரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கவும் சரி ஓகே அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்கிறான். நம்ம ரீமரோட பெர்மிஷன் லெட்டர் கையில் இருக்குது. ஸோ இப்போ அவனால் ரீமரோ நாட்டுக்குள்ளே போக முடியும். இங்கே ஒருத்தி இந்த பசங்க எல்லாத்துக்குமே ஸ்பிரிட்ஸை வச்சு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஸ்பிரிட்ஸை பற்றி அவள் பேசவும் ஸ்பிரிட்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு காசை கொடுத்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு இந்த பசங்களை கூட்டிகிட்டு நம்ம ரீமரோ போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த சீசன் 1 முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கதை வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கும். எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி போன வீடியோவோட இந்த வீடியோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.